சார், ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறார். அந்த நிகழ்வுகளை சில அதிர்ச்சி தரும் தகவல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். ஹரியானா தேர்தலில் நிறைய முறைகேடு நடந்திருப்பதாகவும், வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு நடந்திருப்பதாகவும், லட்சக்கணக்கான வாக்குகள் முறைகேடாக பதிவு செய்யப்படும். ஒருத்தருக்கு பேர்ல 100 ஓட்டு இருந்ததான்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அது சொல்லி என்னங்க பிரயோஜனம்? குற்றத்தை கண்டுபிடிச்சிருந்த இந்த குற்றத்துக்கான இது முடிவு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அது தேர்தல் ஆணையம் இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேற்று ஒரு அறிக்கை விடுறாங்க, ஒரு 12 ஆவணங்கள் எது ஒண்ணு இல்லைன்னாலும் கிடையாதுன்றாங்க. இப்ப நாங்கெல்லாம் எங்க போறது? பர்த் சர்டிபிகேட் கேட்ட நான் வெள்ளக்கார காலத்துல பிறந்தோம். பர்த் சர்டிபிகேட் நான் எங்க போறேன்? நான் பிறந்த ஊரு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஏது பர்த் சர்டிபிகேட் நாட்டு மருத்துவ வச்சு பெத்து போட்டு போயிட்டாங்க. அப்பெல்லாம் ஏது பர்த் சர்டிபிகேட்? இப்ப எங்கிட்ட வந்து பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? எதோ ஆதாரம் பர்த் சர்டிபிகேட்டுக்கு எங்க போறது? நான் அவங்க கேட்கிற 12 ஆவணத்துல என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆக இப்ப தெரிஞ்சு போச்சு. நான் மனைவி கிட்ட சொன்னேன், நம்ம 2 பேத்துக்கு ஓட்டு இல்லைம்மா. அது மாதிரி எத்தனை லட்சம் பேருக்கு போகுது தெரியும். என்ன மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற எனக்கே முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்குதுன்னா, தனியார் இதுல இருக்கவங்களும் சொந்த தொழில் செய்யறவங்க, இந்த மாதிரி விவசாயம் பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன சர்டிபிகேட்ஸ் இருக்கும்? பலாயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தருக்கும் ஆதார் கார்டு இருக்கு. அந்த ஆதார் கார்டு நீய மதிக்கல குப்பையில போட்டுருக்க. அப்ப அந்த ஆதார் கார்டு எதுக்கு? என்ன மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீ பண்ற? ஞானேஷ் குமார் தான் சொல்லணும். தெளிவா இறங்கிட்டாரு. உலகத்துக்கே தெரியுது இப்போ ஃப்ராடு பண்றாரு நல்லா தெரியும். அதனாலதான் இன்னைக்கு கூட அவர் ராகுல் காந்தி அதான் சொல்றாரு. ஹரியானால ஓட்டு திருடி தேர்தல் ஆணையம் எப்படி பண்ணிச்சுன்னு சொல்றாரு. தேர்தல் ஆணையத்தை ஓட்டு திருடர்களுங்கிறாரு. பகிரங்கமா பேசுறாரு. அதை பத்தி ஞானேஷ்குமார் எந்த பதிலும் சொல்லு. அது பாட்டி ஜாலியா உட்காந்து சூட் கோட்ல உட்காந்து ஜம்மனும். என் கேள்வி என்னன்னா, குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டையா, அது எப்படி அந்த குற்றத்தை இனிமேல் நடக்க விடாம நிகழ விடாம எப்படி நீ தடுக்க போற? அதுக்கு என்ன முயற்சி எடுத்த? அதுதான் கேள்வி. எனக்கெல்லாம் ஓட்டு இல்லாம போச்சு. அது எப்படி எனக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்க? அதை எப்படி தடுக்கிறது? முதல்ல சிம் கார்டு எடுக்கிறத நம்ம தடுத்துட முடியும். நம்ம ஒரு இது ஹேக் பண்ணோம்னா கம்ப்ளீட் எலெக்ஷன் இது பண்ணிடலாம். இப்ப கூட முடியும். அது ஒரு வைரஸ் பரப்பி விட்டோம்னு வச்சுங்க, அந்த வாக்கியந்திரத்தில் இருக்கிற அத்தனை ஓட்டையும் நம்ம இது பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா ஒரு வழி பண்ணிடலாம். அதுக்கு டெக்னாலஜி இருக்கு. ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த ஹேக் பண்ணேன்னா கதை முடிஞ்சு. இன்னைக்கு அதை முடியும். அதை தான் ராகுல் காந்திட்டு சொல்லலான் இருக்கிறேன். ஹேக் பண்ணுங்க இன்ஜினியர்ஸ் வச்சு. சந்தேகம் அந்த இதுல வந்து ஹேக் பண்ணிடுங்க. அப்ப பார்க்கலாம் எப்படி எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். வல்லவன் வையகத்தில் உண்டு. நீ இந்த பக்கம் போனீங்கன்னா நீ ரைட் பொட்டியில ஏறிட்டு வந்தா நான் என்ஜின்ல ஏறிட்டு. இல்ல, ராகுல் காந்தி சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியாததுக்கு காரணமே ஓட்டு திருட்டு தான். அந்த ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு திருடி இருப்பாங்க. ஆமாங்க, அதுதான். இப்ப ஏன்னா ஐயநாதன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பீகார் வந்து மிகப்பெரிய மாநிலம், மக்கள் தொகை மிக பெருசு, தொகுதிகள் குறைச்சா அவ்வளவு பெருசா அதிகமா இல்லைன்னா கூட மிகப்பெரிய மாநிலம். அங்க வந்து இந்த வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு ஏமாத்துறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா 65 லட்சம் பேர் அங்க ஒழிச்சு கட்டியிருக்காங்க. 65 லட்சம் பேர் பாமகவுக்கு எதிராக இருக்காங்கிறது இன்னைக்கே வந்து தேர்தல் ஆணையம் அக்செப்ட் பண்ணிடுச்சு. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து எடுத்த எடுப்புல பாஜக எதிராக இருக்காங்கிறது இப்ப தேர்தல் ஆணையம் வந்து பட்டியல இருந்து நீக்கிறது புரிஞ்சு. அவங்க அத்தனை பேரும் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், அவங்க பேரை தான் நீக்கி இருக்காங்க. ஆக 65 லட்சம் பேர் எடுத்த எடுப்புல பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க இன்னைக்கே. தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறது மூலமா தெரியுது பீகார்ல. அதே தான் ஹரியானாவில். அதுக்கு நாங்கெல்லாம் நானும் ஐயநாதன் திருமாவளவன் நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தோம். வாக்கியந்திரத்தை பாருங்க, அதுல ஃப்ராட் நடக்குது. இப்பதானே ராகுல் காந்தி எடுக்கிறாரு. என்னைக்கோ எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நாங்கெல்லாம் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க. என்னோட ஐயநாதன் வந்து ஒரு புக்கே எழுதியிருக்காரு. தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை இந்தியாவில். அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு அமெரிக்காவில் பாருங்க,
மேயரா வந்து நியூயார்க் மேயரா இருக்கிற வந்து ட்ரம்ப்புக்கு எதிர்கட்சியை சேர்ந்தவர் ஜெயிச்சிட்டார். நியூயார்க்கே ஒழிச்சு விடுவான் இருக்காரு. உலகம் பூரா அப்படித்தான் இருக்கு. அப்புறம் ட்ரம்பின் வழியில் வர்ற மோடி மாத்திரம் எப்படி இருப்பார்? அப்படித்தான். இல்ல குற்றத்தை முழுசா நிரூபிக்க முடியலன்றாங்களே. நிரூபிக்க முடியலங்கிறது வேறங்க. குற்றம் நடக்கிறது, அது நிரூபிக்கிறது வந்து குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு. அந்த குற்றம் நடக்காம தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ண போற? அடுத்த அப்படி அந்த திருடனை விடு, அவன் திருடிட்டான், எடுத்துட்டு போயிட்டான், நகை திருடிட்டு போய் ஊருக்கு வித்துட்டான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இனிமே இது மாதிரி நடக்காம பார்த்துக்கோ. வாக்காளர் பட்டியல இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணா அதை எப்படி ஓவர் கம் பண்றது? நீ ஃப்ராடு பண்றது தடுக்கிறது முடியாது. ஃப்ராடு பண்ணாலும் அதை எப்படி நம்ம வந்து அதை வச்சு ஜெயிக்க முடியாத மாதிரி பண்றதுக்கு நீ என்ன வழிமுறையை தயார் பண்ணிருக்க? அதை சொல்லு. சும்மா நீ திருடிவிட்டேன்னு சொல்றதுல அர்த்தம் என்ன? திருட்டு நடக்காம இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ற? அதைதான் இப்ப கேட்கறேன். அதுதான் ஸ்டாலினுக்கு அதே கேள்விதான் வச்சு. நீதிமன்றத்தை நாடுறதுல அர்த்தம் இல்லைங்க. எல்லாருமே கவாய் இல்லைங்க. பாருங்க, இன்னைக்கு கவாய் சொல்லியிருக்காரு, என்னுடைய தலைமையில நடக்கிற எந்த எந்த விசாரணையும் ஒன்றிய அரசு ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆக நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி தண்ணியிலே கை வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது? நீதிமன்றத்தை நாடுறதெல்லாம் என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான், மக்கள் புரட்சி ஒண்ணுதான். ஒரு பிரெஞ்சு புரட்சி வந்தா தான் நடக்கும். அவ்வளவுதான் இப்போ இருக்கிற ஒரே முடிவு. தூண்டி விடுற மாதிரி இல்லையா? எதை தூண்டி விடுற மாதிரி? என்னத்தை தூண்டி? ஆமா, புரட்சி எப்பவும் தூண்டி தான் விடுவாங்க. புரட்சி எப்பவுமே தூண்டப்பட்டு தான் வரும், தானா வராது. மக்கள்கிட்ட வரும். வால்டரும் ரூசோவும் பேசினாங்க. அன்னைக்கு இருந்த நாடக கம்பெனி பிரான்ஸ்ல இருந்த அத்தனை நாடக நடிகர்களும் வந்து அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா நின்னாங்க. அவங்களையெல்லாம் கைது பண்ணாங்க. தூண்டி விடுறான் கைது பண்ணாங்க. ஸ்காரமூஷ்ங்கிற பேர்ல, புனை பெயர்ல இருந்த அந்த இவன் பேர் மறந்துட்டார், அந்த கதாநாயகன் பேர். நடிகர் தெரியும், அந்த அந்த பாத்திரத்தின் பேர் மறந்து. அந்த பிரபு வந்து இவன் எவங்கிட்டயோ கத்தி சண்டை கத்துக்கிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அந்த கத்தி சண்டை கத்து கொடுக்குறவனை போய் பார்த்துடுறான். பார்த்துட்டு அவங்ககிட்ட இது பண்ணி, பாரு, நாம வந்து ஒரு மக்களுடைய புரட்சிக்கு நம்ம வந்து ஆதரவா நிக்கணும், எனக்கு கத்துக் கொடுன்னு அவன் கத்துக் கொடுத்தான். இவன் எப்படி அந்த வில்லன், அதாவது 14ஆம் லூயினுடைய இதா இருந்த அந்த வில்லன், அவன் எப்படி புரட்சிக்கு காரணமா இருந்த பிரபுக்களை எல்லாம் எப்படி கத்து சண்டை போட்டு கொண்டானோ, அதே மாதிரி இந்த ஸ்காரமூஷ் என்ன பண்றான், என்கிட்ட கத்து சண்டைக்கு வாங்கடா சொல்லி ஆளுங்கட்சிக்காரர்களை பிடிக்கும். இவன் பறிச்சா கொண்டுகிட்டே வர்றான். அது பிரமாதம். அந்த படம் ஸ்காரமூஷ் படத்தை பாரு. இந்த மாதிரி எல்லாம் பல போராட்டங்கள் நடந்து புரட்சிகள் தூண்டத்தான் படும். புரட்சிகள் தானா வெடிக்காது. புரட்சி தூண்டுனாதான் வெடிக்கும். வால்டர் ரூஸ் அப்பதான் சொன்னாங்க, மேடை பேச்சினுடைய சக்தியை ப்ரூவ் பண்ணது வால்டர் ரூஸ். அதனாலதான் அண்ணா சொல்லுவாங்க, தமிழ்நாட்டினுடைய வால்டர் அவர் தான், ரூசோவும் அவர் தான், பேச்சிலேயே வந்தவர். அதனால இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன கேள்விக்கு அதான் பதில். புரட்சி எப்பவுமே தூண்டப்படும். ஒரு சண்டை, ஒரு யுத்தம் எப்படிங்க நடக்குது? யுத்தத்துக்கு தூண்டுறாங்க. எல்லை பிரச்சனையை வந்து தூண்டுறோம். மக்கள், அங்க இருக்கிற மக்கள் வந்து கோட்டை தாண்டிட்டு வராங்க, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு பாகிஸ்தான்ல போய் விற்கிறவங்க இருக்காங்க, பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்து வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் தான் நடக்குது. மக்கள் ஒண்ணு தான் இல்லையே. நாங்க ஒரு இது டெல்லியில எய்ட்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம், ஒரு விழிப்புணர்ச்சிக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டையும் கூப்பிட்ட போது பாகிஸ்தான்ல இருந்து 2 பிரதிநிதிகள் வந்தாங்க. ஆஸ்மா புகாரின்னு அந்த பொண்ணு பேரு. அவ்வளவு சுமூகமா நாங்க உட்காந்துட்டு, அது ஒரு பாகிஸ்தானுங்கிற பொண்ணுங்கிறவ நாங்க நினைக்கல. அப்ப அந்த பொண்ணு கேட்டுச்சு, எங்க நாட்டையும் இதுல இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அம்மா, பாகிஸ்தான் வந்து ஜியாகிரபிக்கலா ஒரே நிலம் தான், தொடர்ச்சி எல்லை கோடு தான் இருக்குது ஒழிய நிலம் தொடர்ந்து இருக்கு. லாகூர், கராச்சி, டெல்லியில இருந்து லாகூர் போறது பெரிய விஷயம் இல்லை. அடுத்த ஊர் பஸ்ல ஏறி வந்துடலாம். நடுப்பத்துல கடல் இருக்குது, மலை இருக்குது, அது எதோ இருக்குதுனால சரி அங்க வருமானு கேட்கலாம். ஒண்ணுமில்ல, அடுத்த ஊர், பக்கத்து ஊர். என்கிட்ட இருக்கிறது உனக்கு வந்து, உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வரும். நான் இங்க தடுப்பு முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ சும்மா வச்சுட்டு இருந்தேன்னா ஒவ்வொரு எனக்கு வரும். நான் அதைத்தான் அன்னைக்கு சொன்னேன். அந்த
ஸ்டேட்ஸ் கண்ட்ரோலுங்கிறது அகில இந்தியாவும் ஒரே நேரத்தில் நடத்தலையா? ஆந்திரா சரியா இல்லைன்னா தமிழ்நாட்டில் தடுத்து பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாடு சரியா இல்லைன்னா ஆந்திராவோட தடுத்து பிரயோஜனம். அது மாதிரி அந்த டைம்ல அவ்வளவு இதா இருந்துகிட்டு இருந்தது. எல்லாரும் அந்த பொண்ணுக்கு ஆள் மாத்தி ஆள் இந்த மாளுக்கு போய் உதவி பண்ணதான். மக்கள் நல்லா தான் இருக்கான். பாகிஸ்தான்கார பொண்ணுங்கிறதால அந்த அதிகாரி 2 பேர் இருக்கிறாங்கிறதுக்காக அவங்கள வந்து இது பண்ணல. இன்னும் சொல்ல போனா அதிகப்படியான அக்கறையை அவங்க மேலதான் காட்டுறாங்க. மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் டெல்லிக்கு போய் பாருங்க, நிறைய பேஷண்ட் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்து வைத்தியம். மக்கள் நல்லா தான் இருக்காங்க. அரசியல்வாதிகள் தான் அதை தூண்டி இன்னும் அது இந்த பாஜக வந்து அதை வச்சுக்கிட்டு தான் விளையாடி. மக்கள் புரட்சி இப்படித்தான் வெடிக்கும். தூண்டப்படுவது தான். இப்போ வந்து இந்த மத துவேஷத்தை தூண்டுறாங்க. பாஜகவுடைய வேலையை அதுதான். மத துவேஷத்தை தூண்டுறாங்க, பெண்களுக்கு எதிர்ப்பா தூண்டுறாங்க, எல்லாம் தூண்டப்படுது. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு எதிர்ப்பான புரட்சியை நம்ம தூண்டுறோம். அதுதான் இப்ப என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு ரைட்டு. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போற? அவ்வளவுதான் கேள்வி. அதுக்கு ஏதாவது செய்யும். இல்லாட்டி போனா எலெக்ஷன் நடத்துறது அர்த்தம். தமிழிசை சவுந்தரராஜன் சமீபத்தில் சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் நேர்மையா நடக்குது. இந்த எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல பாத்தீங்களா? தேர்தல் ஆணையம் நேர்மையா தான் நடக்குது. 10,000 தடவை சொல்லியாச்சுங்க. திருப்பி திருப்பி கேட்காதீங்க. தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஜெயிச்சதுன்னாக்கா தேர்தல் ஆணையம் ஃப்ராடுன்னு ஓப்பனா தெரிஞ்சு போயிடும். அதனால அவங்க வந்து விந்திய மலைக்கு கீழே அவங்க வந்து தமிழ்நாடு, இது ஆந்திரா, கேரளா இந்த 3 ஊர்லயும் அவங்க தோப்பாங்க. இப்ப இந்த கேள்வி கேட்டாங்கல்ல, இந்த கேள்வி கேட்கறதுக்காக தான். அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப புச்சாலித்தனமா கேட்டாங்க. தேர்தல் ஆணையம் யோக்கியமா நடந்துக்கிறத காட்டுறதுக்காக சில இடங்கள்ல அவங்க தோப்பாங்க. அதே மாதிரிதான் இடைத்தேர்தல் ஒன்றை கூட பாஜக ஜெயிக்காது. பார்த்துருக்கீங்கல்ல. ஏன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்தோம். அப்பதான் தமிழிசை மாதிரி மேதாவிகள் என்ன இடைத்தேர்தல் நாங்கள் ஜெயித்திருக்க மாட்டோமா? என்னம்மா அவ்வளவு தூரத்துக்காக நாங்க முட்டாளா நட்டு கண்டு கிடக்குறோம். நான் தான் அதே லாங்குவேஜ் அதை தான் திருப்பி சொல்றேன். நாங்க முட்டாள் தான் இல்லைன்னு சொல்லல. நீ நினைக்கிற அளவுக்கு முட்டாள் இல்லை. அவ்வளவுதான் தமிழச்சிக்கு நம்ம சொல்றோம். நீ எங்களுக்கு ரொம்ப அடிமுட்டாளா நினைக்கிற. இதெல்லாம் பருப்பு வேகாது. பருப்பு வேகாது. ரொம்ப ரொம்ப பழசு. ரொம்ப ரொம்ப பழசு. ஒருவேளை குற்றம் எல்லாம் நிரூபிக்கப்பட்டா அந்த ஆட்சிக்கு பெரிய ஆபத்தா முடியுமா? அது வந்து நாடாளுமன்றத்துல தான் அது முடியும். நாடாளுமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு இறக்கி விட்டு இதுவரையிலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு ஆட்சியை கவிழ்த்த வந்து எனக்கு தெரிஞ்ச விபி சிங் ஆட்சி ஒன்று தான். மற்றதெல்லாம் கலைச்சாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு பதவி போனது வந்து விபி சிங். சந்திரசேகர் ஆட்சியெல்லாம் கலைச்சிட்டாங்க. இது குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுட்டாங்க. கலைச்சாங்களே ஒழிய நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்லை. ரெண்டாவது அவர்கிட்ட ஆளுங்களும் இல்லை. விபி சிங் ஒருத்தர் தான் திட்டம் போட்டு தோக்கடிச்சாங்க. காங்கிரஸ்காரரே தோக்கடிச்சாங்க. அது ஒண்ணுதான் அந்த மாதிரி நடந்தது. மற்றபடி நாடாளுமன்றத்தில் இது ஒன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு ஒரு கவர்மெண்ட்டை கவுத்ததா விபி சிங் கவர்மெண்ட்டை தவிர வேறு எதுக்கு அது நடந்தது. அது நடக்கணும்னா இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் வந்து மைனாரிட்டியா தான் இருக்கு. எல்லாம் ஒன்னா சேர்ந்தா வீட்டுக்கு அமைச்சாங்க. இப்போ கூட கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் வெளியே வந்தாங்கன்னா மோடி வந்து காந்தராஜோட தான் தீர்வு. ஏன்னா அவருக்கு அவர் மேல ஒரு மரியாதை இல்லை. ஒரு நான் பிராமணி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காரு ஒரு மரியாதை. இல்ல இதுல இன்னொன்னு எதிர்கட்சிகளும் இந்த மும்புறமா இல்ல இதுல அப்படின்ற மாதிரி இருக்கு. அது தாங்க நான் சொல்றேன். இதையே நாம ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் வாய மூடிட்டு இருந்திருக்காங்கிறதா என்னுடைய சந்தேகம். இன்னொரு இது என்னன்னா தேர்தல் இந்திய ஜனநாயகம் வந்து அமெரிக்க ஜனநாயகத்தை மாதிரி ஃபாலோ பண்ணணுங்கிறது தான். ஜனநாயகம் உண்மையா நடக்கணும்னா நீங்க அமெரிக்க ஜனநாயகத்தை தான் நீங்க அமெரிக்கா, பிரான்ஸ் இதுல இருக்கிற ஜனநாயகத்தை தான் நீங்க பார்க்கணும். எத்தனை தடவை சொல்றேன். நீங்களும் நிக்கிறீங்க, நானும் நிக்கிறேன். உங்களுக்கு 10,000 ஓட்டு, எனக்கு 9,000 ஓட்டு, நான் தோத்து போயிட்டேன். நீங்க 10,000 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிச்சிருங்க. எனக்கு பதவி இல்லை ஒண்ணுமில்ல. எனக்கு ஓட்டு போட்ட அந்த 9,000 ஓட்டு வச்செல்லாம் வீணா போச்சு. அவங்களுக்கு பிரதிநிதி இல்லை. அமெரிக்கன் சிஸ்டம் எப்படின்னாக்கா 1000 பேத்துக்கு ஒரு எம்பி அப்படின்னு 1000 பேர் 1000 ஓட்டு வாங்கியிருந்தா ஒரு எம்பி அப்படின்னு 10,000 ஓட்டு வாங்கியிருந்தா உங்களுக்கு 10 எம்பி. நான் 9,000 ஓட்டு வாங்கியிருக்கேன், எனக்கு 9 எம்பி. ஆக எனக்கு ஓட்டு போட்டவனுக்கு ரெப்ரஸன்டேஷன் வருது. அதை கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு இந்திய அரசு இந்திய நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் பேசலையே. ஏன்னா இது சௌகரியமா இருக்கு. நினைச்சபடி ஆடலாம். சர்வாதிகாரத்துக்கு வழிவகுது.
இது பிரிட்டிஷ் ஸ்டைல். இது நம்ம ஊருக்கு ஒத்துக்காது. இன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கமே காலி ஆகி போச்சு. பாருங்களேன், இந்தியா வம்சாவளி அந்த சுனக்குன்னு ஒரு ஆள் உட்காந்துருந்தான், அட்டகாசம் பண்ணி தட்டு போட்டான், அடிச்சு துரத்துனாங்க கட்சி. இங்கிலாந்தே ஒரு வழி பண்ணிட்டான்றாங்க. அதான் அதான். ஏன்னா இந்த 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 முறையை அங்க ஃபாலோ பண்றாங்க. இதே அமெரிக்கன் முறையா இருந்ததுனாக்கா எது, அதனாலதான் ட்ரம்பால எல்லாம் ஒன்றும் தன்னிச்சையா செய்ய முடியாது. அவருக்கு 10,000 எம்பிக்கள் இருக்கா, 100 எம்பிக்கள் இருக்காங்கன்னா இவங்களுக்கு 90 எம்பிக்கள் இருக்காங்க. அதனாலதான் பல அமெரிக்காவில் வந்து பல ஆளுங்கட்சி கொண்டு வர பல தீர்மானங்கள் தோற்கடிச்சிருக்கும். அந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும், ஈக்குவலா நிப்பாங்க. ஓட்டு போட்ட அத்தனை பேத்துக்கு ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. புரியுதில்ல உங்களுக்கு? உங்களுக்கு போட்ட 10,000 பேத்துக்கு நீங்க ஒரு ஆள் வந்துடுறீங்க, எனக்கு போட்ட 9,000 பேத்துக்கு ஒருத்தருமே இல்லை, நான் தோத்து போயிட்டேன். அதோட கதை முடியும். இந்த இதை இன்னைக்கு ஒரு எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் கேட்க முடியாது. ஏன்னா சர்வாதிகாரமா நடந்துக்கிறது ஈஸியா. அதனால எல்லாம் அரசியல் விழிப்புணர்ச்சி வரணும், நேர்மையா நடக்கணுங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் எந்த காலத்துக்கு இனிமே அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்லயே எலெக்ஷன்லாம் நடந்தாலும் நடக்கும், யாருக்கு தெரியும்.